கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள்தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா? இல்ல. விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்க விசுவாசத்தா நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். 100 வயசுல பிள்ளை இல்லாமல் இருந்தும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை விசுவாசித்தான். அவனுக்கு 100 வயதுல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எதுல குறைவுள்ளவர்களா இருக்கீங்களோ, எந்த காரியம் நம்ம குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீங்களோ, எந்த பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, எது தடையா இருக்குதோ, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.